அதாவது உங்களால் பொருந்தப்படக்கூடாது இருக்கணும், இவன் நல்லவன் என்று முடிவெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். ஒன்றுக்கு மேலே அது காவாலியான சாட்சிக்கு இருக்கலாம், அவனோட சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஹதீஸில் பார்க்குறோம், ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், மனிதர்கள் வாதிடுவது போலவெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டால் மனிதர்களில் சிலர் இன்னாருடைய இரத்தங்களையும் இன்னாருடைய பொருள்களையும் தங்களுக்கு உரிமையானது என்று வாதிடுவார்கள். என்றாலும் வலக்கின்னல் பையினத்து அலல் முத்தஇ, வாதிடுபவன் தனக்குரிய அத்தாட்சியை முன்வைக்க வேண்டும். வல் யமீனு அலா மன் அன்கர், மறுப்பவன் சத்தியம் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்திலே சூரத்துல் பக்ராவுடைய மிக நீளமான ஒரு ஆயத்தின் ஆரம்பத்தை, அதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களில் மிக நீளமான, சுமார் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தை பூர்ணமாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவதாக சபபுன் நுசூல் என்றால் இந்த ஆயத்து இறங்கிறதுக்கான காரணம். இரண்டாவதாக குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஆயத்து அரபி எழுத்துக்களில் 28 எழுத்துக்களில் 27 எழுத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வசனம். அதில் வராத ஒரே ஒரு எழுத்து வந்து வா, தாவுக்கு பிறகு வரக்கூடிய வா. மற்ற 27 எழுத்துக்களும் அந்த வசனத்தில் உள்ளடங்கி இருக்கிறது என்றதை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இதே போல் எல்லா ஹுரூஃபில் ஹிஜாயியா என்றால் அரபி எழுத்துக்களையும் 28 எழுத்துக்களையும் அல்லது 29 எழுத்துக்களையும் உள்ளடக்கிய 2 வசனங்களை பார்த்தோம். அதில் ஒன்று சூரத்து ஆல் இம்ரான் வரக்கூடிய 154வது வசனம், ثم أنزل عليكم من بعد الغم أمنة نعاسا என்று வரக்கூடிய வசனம். அதில் 28 அல்லது 29 எழுத்துக்களும் உள்ளடங்கி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக சூரத்துல் ஃபத்ஹில் வரக்கூடிய, அதாவது 48வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 29வது வசனம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் என்ற வசனம். இந்த 2 வசனங்களை தவிர குர்ஆனில் மற்ற எல்லா வசனங்களும் எல்லா எழுத்துக்களையும் உள்ளடக்கியதாக இல்லை. அதுக்கு பிறகு பார்த்து நாங்கள் ஆயத்துத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய, நாங்கள் இப்போது விளக்கத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய வசனத்தை பொறுத்த வரையில் சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துப்படி அதுதான் குர்ஆனிலே கடைசியாக இறங்கிய வசனம் என்ற ஒரு கருத்தை பார்த்தோம். அதில் ஹிலாஃப் இருக்கின்றது. இந்த ஆயத்துத்தைனா அல்லது ஆயத்து ரிபாவா, அதாவது 278வது வசனமா அல்லது 281வது வசனமா, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற வசனமா என்பதில் ஹிலாஃப் இருக்குது.
அதில் ராஜிஹான கவுல், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கவுல் வந்து 281வது வசனம், சூரத்துல் பக்ரா இருக்கக்கூடிய 281வது வசனம். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் தும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் என்ற வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இறக்கிய வசனம் என்பதை அநேகமான, அதாவது ஜும்ஹூருல் உலமா இதை இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்த நாங்கள் பார்த்தோம், இந்த வசனத்தை பொறுத்த வரையில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை, ஒழுங்குகளை, கடைப்பிடிக்க வேண்டிய அமைப்புகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் என்பதை பார்த்தோங்க. கிட்டத்தட்ட சில உலமாக்கள் சொன்ன 33 சட்டங்கள் இந்த வசனத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. பின்னர் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கின்றான். அது ஏன் அப்படி ஆரம்பிக்கின்றான் என்பது விளக்கத்தையும் சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். கடைசியாக சென்ற பாடத்தில் அத்தரூரியாத்துல் ஹம்ஸ், அதாவது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய, பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய 5 அம்சங்கள், கட்டாயமாக அதை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை வலியுறுத்துது. அதில் முதலாவதாக மார்க்கம், தீன். இரண்டாவதாக நப்ஸ், ஆத்மா. மூன்றாவதாக நான் பார்க்கிறோம் அல் அக்ல், மனிதனுடைய புத்தி. நான்காவதாக மனிதனுடைய மானம், இர்த். ஐந்தாவதாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரம், அதாவது மால், செல்வம். இந்த 5ம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகின்றது. இது சம்பந்தமான விளக்கங்களை சென்ற பாடத்தில் விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் ஆயத்துக்கு வருவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏன்னா இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு சரி வராது, அவங்க ஏற்க போறதில்லை. எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டங்களை முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு வலியுறுத்துவதற்காக வேண்டி இந்த வசனத்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விசுவாசிகளை விழித்து இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். பின்னர் இதா ததாயந்தும், ததாயன என்பது இரு பக்கங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு சொல்றது. தரபண்டா அடித்தான், ததாரபண்டா 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. தரபண்டா ஒருவர் அடிச்சாண்டா அர்த்தம். ஆனால் அரபியில் ததாரபன்னு சொன்னால் இருவரும் அடிச்சு கொண்டாங்க, 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி இந்த வசனத்தை ததாயந்தும், அதாவது நீங்கள் உங்களுக்கு இடையில ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால் அல்லது கடன் எடுத்தால், பிதைரின் இலா அஜலிம் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வச்சு ஒரு கடனை எடுத்தால் ஃபக்துபு, அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே ஏவலாக சொல்லுகின்றான். நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்க உங்களுக்கு, அதான் குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகள். ஃபக்துபு என்பது அதனுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஏவல். அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஏவல். ஆத்து ஜகாத், ஜகாத்தை வழங்குங்கள், ஏவல். அதே போல ஃபக்துபு, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா ஏவலாக சொல்லுகின்றான். இங்கே ஏவலாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது கட்டாயமானதா அல்லது முஸ்தஹப்பா, விரும்பத்தக்கதா? நான் ஆரம்ப சொல்வது போல குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஒரு ஏவலாக இருந்தாலும் அந்த ஏவலை முஸ்தஹப்புக்கு அல்லது விரும்பினால் செய்யலாம் என்று சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆதாரம், ஒரு கரீனா
இருந்தால் மாத்திரம்தான் அது வாஜிப் இல்லை, கட்டாயம் இல்லைன்னு முடிவெடுக்கலாம் எங்களுக்கு. இப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரையில் பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ஃபைன் அமின பாதுக்கும் பாதன் ஃபல்யுஅத்தில்லதி துமின அமானதஹு வல்யத்தகில்லாஹ ரப்பா. அதாவது உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்க முடியும் சொன்னால், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மோசம் நடக்காது, பாதுகாப்பு இருக்க முடியும் சொன்னால், அமீன என்றால் பாதுகாப்பு பெற்றால் இருவருக்கு இடையில மோசடி நடக்காது என்று உறுதியாக தெரிந்தால் எழுதுறது கட்டாயம் இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பின்னால சொல்றான். அதனால உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஃபக்துபு என்பது இந்த இடத்துல வாஜிப் அல்ல, முஸ்தஹப், விரும்பத்தக்கது, எழுதிக்கொள்வது விரும்பத்தக்கது என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அல் கிதாபத்து மந்தூபுன் லிஹிஃதில் ஹுகூக், உரிமைகளை பாதுகாப்பதற்கு எழுதிக் கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கின்றது, மந்தூபாக இருக்கின்றது, விரும்பத்தக்கது. வலைஷ ஃபர்தன், இது கட்டாயமானதல்ல என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஃபக்துபு, எழுதிக் கொள்ளுங்கள் என்ற வசனம் வாக்கியம் அது ஏவலாக இருந்தாலும் கூட அந்த வாஜிபிலிருந்து திருப்பக்கூடிய ஒரு கரீனா பின்னால் வருவதனால இது வாஜிப் என்று கருதப்பட மாட்டாது, மாறாக முஸ்தஹப்பாக மந்தூபாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா. அஜல் முஸம்மா என்பது குறிப்பிட்ட தவணை, காலக்கெடு. எப்போதும் கரெடுக்கும் போது ஒரு மாசத்தில் திருப்பித்தாரன், 6 மாசத்தில் திருப்பித்தாரன், 1 வருஷத்தில் திருப்பித்தாரன் என்று காலக்கெடு கட்டமைக்க வேண்டும். அல்ல அடுத்து வரக்கூடிய ரமதானில் திருப்பி தருவேன், அல்ல அடுத்து வரக்கூடிய ஹஜ்ஜி மாசத்தில் திருப்பி தருவேன் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை கண்டிப்பாக நாங்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். காலக்கெடு நிர்ணயிக்காம எந்த கடனையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இந்த வசனம் இறங்குறதுக்கான சபபு நுசூல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், மன் அஸ்லப ஃபல் யுஸ்லிப் ஃபீ கைலின் மஅலூம் வ வஸ்னின் மஅலூம் இலா அஜலின் மஅலூம். புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது இந்த வசனம் இறங்குறதுக்கான சபபு நுசூல், அதாவது நீங்கள் பின்னால தருவதாக ஒப்பந்தம் செய்து ஒரு கடனை எடுத்தால் அல்லது ஒரு கைமாத்தை எடுத்தால் அது கண்டிப்பாக அளவு குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது நிறை குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல காலக்கெடு, அதாவது தவணை குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கட்டாயப்படுத்துகிறாங்க. இதில் மந்தூப் கிடையாது. கண்டிப்பாக கடன் எடுக்கக்கூடியவர் குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அதாவது கொடுப்பவர் இத்தனை மாதம், இத்தனை வருடம் அல்லது இத்தனை நாட்கள் என்று அவகாசம் கொடுப்பது கட்டாயமாக இருக்கின்றது. அது குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும். இலா அஜலி முஸம்மா. அடுத்த இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல். இப்போ முன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கடன் கொடுத்தால் எடுத்தால் எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் தானே. பின்ன இஞ்சால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல், இந்த விஷயத்தை எழுத தெரிஞ்ச ஒரு காத்திப், எழுதக்கூடியவர் நீதியான முறையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயப்படுத்துகிறான். இதில் மாற்று கருத்தியாது, இதில் மந்தூப் கிடையாது. எழுதுறன்னு முடிவெடுத்துட்டால், கடனை எழுதுறன்னு முடிவெடுத்துட்டால் கண்டிப்பாக அந்த எழுதக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவர் நீதியானவராக இருக்க வேண்டும், அவர் அதை எழுதி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்துகின்றான். காத்திபை பொறுத்த வரையில், அதாவது எழுதுவரை பொறுத்த வரையில்
அவர் முதலாவதாக அமீனாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எழுதுகிற விஷயம் என்னவென்று அவருக்கு தெரியணும், சும்மா தெரியாமல் எழுத இயலாது. மூன்றாவதாக பக்கசார்பானவராக இருக்கக்கூடாது. பக்கசார்பானவராக இருந்துட்டா ஒன்றில் கடன் கொடுத்தவருக்கு சாதகமாக எழுதுவார் அல்லது கடன் எடுத்தவருக்கு சாதகமாக எழுதுவார். அப்படி இல்லாமல் இரண்டு பேருக்கும் நடுநிலையாக நின்று நீதியாக நேர்மையாக நம்பிக்கையாக எழுதக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பில் அதில் வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அதில் என்ற வார்த்தையை கொண்டு நீதியாக நேர்மையாக எழுதி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படிப்பதை பார்க்கின்றோம். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஐ யகூமு பில் ஹக்கி மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்சான். அதாவது எழுதும் போது கூட்டி எழுதவும் கூடாது, குறைத்து எழுதவும் கூடாது, நீதியான முறையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படிக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், வலா யஅப காத்திபுன் அன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹ் ஃபல்யக்துப். அதாவது எழுத தெரிந்த ஒருவர்கிட்ட இதை கொஞ்சம் எழுதித்தாங்க என்று கேட்டால் கண்டிப்பாக அவர் மறுக்காமல் எழுத வேண்டும். வலாய மறுக்கக்கூடாது. காத்திபுன் அன் யக்துப். ஏண்டா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு காரணம் சொல்றான், கமா அல்லமஹுல்லாஹ். அல்லாஹ் தான் அவனுக்கு அந்த மார்க்க அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தான். எல்லாருக்கும் எழுத இயலாது, எழுதக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள். அப்போ எழுத முடியாதவர்கள் எழுதக்கூடியவற்றை கேட்டால் கண்டிப்பாக அவர் மறுக்காமல் எழுத வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விடத்தையும் சொல்றான். வலா யஅப காத்திபுன் அன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹ் ஃபல்யக்துப். கடைசியாக முடிக்கும் போதும் கண்டிப்பாக எழுதி கொள்ள வேண்டும், எழுதி கொடுக்க வேண்டும் என்று எழுதக்கூடியவரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஐ லா யம்தனி மினல் கிதாப். எனக்கு இயலான்னு சொல்ல இயலாது. இது ஒரு தஆவுன் பில் பிர், நல்ல காரியத்தை கொண்டு ஒத்துழைக்கக்கூடிய விஷயம். ரெண்டு பேர் கடன் கொடுக்குறாங்க செய்கிறாங்க, அதில் ரெண்டு பேருக்கும் எழுத தெரியாது. அப்போ எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ எழுத தெரிஞ்ச ஒருவர்கிட்ட போய் நீ இதை எழுதணும்னு கேட்டால் அவர் மறுக்கக்கூடாது, கண்டிப்பாக எழுதி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். ஏன்னு சொன்னால் வசனத்தில் தான் சொல்லும்போது கமா அல்லமஹுல்லாஹ், நீ எழுத கற்றுக்கொண்டது ஓன்ற சிறமையில் இல்லை, அல்லாஹ் உனக்கு படுத்தான். அதனால் அதை நல்ல வழியில் பயன்படுத்து என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வலியுறுத்துவதை பார்க்க முடிகின்றது. ஹதீஸில் பார்க்குறோம், இன்ன மினஸ் ஸதகதி அன் துஈன ஸானிஅன் அவ் தஸ்னஅ லியஹ்ரக. புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தர்மத்தில் என்றும் உள்ளது தான் ஒரு, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மனிதன், அதாவது சானியனால் ஒரு பொருளை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வது, அல்லது தான் செய்யக்கூடிய தொழிலை திறம்பட செய்து கொள்ள முடியாத ஒருவனுக்காக உதவி செய்கிறது, இது தர்மமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த ஹதீஸை பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கதம இல்மன் யஅலமுஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிலிஜாமின் மினன் நார். நஊது பில்லாஹ். தான் அறிந்த ஒரு கல்வியை, கலையை கேட்கப்பட்ட போது கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் அவருக்கு நாளை மறுமையில் நரக நெருப்பினால் கடிவாளமிடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப படித்தவர்கள் படிக்காதவர்கள் எழுதித்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதி கொடுக்க வேண்டாம். தவிர்க்க முடியாத காரணம் தான் வேறு விஷயம். பயணத்தில் இருக்கிறாரு அல்லது எங்கேயாலும் அவசரமாக போகணும், இப்போ நேரம் இல்லை, அப்படி ஒன்று இருந்தால் வேற இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா இருக்காரு, இதை கொஞ்சம் எழுதித்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதி கொடுக்க வேண்டும். அப்படி எழுதி கொடுக்காவிட்டால்
நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுல திருமிதியிலே பதிவாயிருக்கின்றது. அடுத்ததாக ஐந்தாவது, வல் யும்லில்லதி அலைஹில் ஹக்கு வல் யத்தகில்லாஹ ரப்பஹு. இப்போ இந்த கடன் கொடுத்த விஷயத்தை எழுதும் போது யார் கடன் வாங்குகின்றாரோ அவர்தான் அந்த வாசகத்தை சொல்லணும். ஃபல் யும்லில்லதி அலைஹில் ஹக், யார் மீது கடன் சுமை இருக்கின்றதோ அவர்தான் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எழுதக்கூடியவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். வல் யத்தகில்லாஹ ரப்பஹு, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வலா யப்ஹஸ் மின்ஹு ஷைஆ, அதில் எதையும் குறைத்து விடக்கூடாது. அப்ப யார் கடன் வாங்கினாரோ அவர்தான் எழுதக்கூடிய வாசகங்களை சொல்ல வேண்டும். அதில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாம், மாறாக அதில் எதையும் குறைக்கவோ கூட்டவோ கூடாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பணிக்கின்றான். தப்பித்தவரி கடன் எடுத்தவருக்கு அந்த வாசகங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. இப்போ எல்லாருக்கும் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்காது. அதே மாதிரி சில விஷயங்களை ஒரு கடிதத்தை எப்படி எழுதணும் என்று சொல்ல தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறது? வல் யும்லில்லதி அலைஹில் ஹக், அப்படி யாராவது இருந்தால் அவருடைய வலியாக இருக்கக்கூடியவர் அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே பணிப்பதை நாங்கள் பார்க்கின்ற வருகின்றது. வல் யத்தகில்லாஹ ரப்பஹு வலா யப்ஹஸ் மின்ஹு ஷைஆ, இந்த விஷயத்தில் எதையும் குறைக்கவும் கூடாது கூட்டவும் கூடாது, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்ற வசனத்தில், அதாவது ரிஷ் டால் மோசடி செய்கிறது அல்லது பொய்யை சொல்றது அல்லாஹ்விடத்திலிருந்து எச்சரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பின்னர் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடன் எடுத்தவருக்கு எழுதவும் தெரியாது அல்லது எழுதக்கூடிய வாசகங்களை சொல்லவும் தெரியாது. இப்போ இப்படியான இடத்துல என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லுகின்றான், பைன்கானல்லதி அலைஹில் ஹக்கு சபீஹன், விவரமற்றவராக எழுத தெரியாதவராக வாசகங்களை சொல்ல தெரியாதவராக இருந்தால், அவு தஈபன், அல்லது பலகீனமான ஒரு சின்ன பிள்ளை கடன் இருக்கிறான் தானே, அல்லது ஒரு வயது முதிர்ந்தவர், அல்லது ஒரு நோயாளி, அல்லது பேச முடியாத ஒரு ஊமை, இப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது அல்லது எழுதக்கூடிய வாசகங்களை சொல்லவும் தெரியாது. இப்படியான கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? பல் யும்லில்லதி அலைஹில் ஹக்கு வல் யத்தகில்லாஹ ரப்ப ஃபைன்கான அல்லதி அலைஹில் ஹக்கு சஃபீஹன் அவ் தஈஃபன் அவ் லா யஸ்ததி அன் யுமில் ஃபல் யும்லில்லதி அலைஹி பில் அத்ல், அதாவது அவர் தஈஃபாக இருந்து அல்லது முடியாமல் இருந்தால் அவருக்கு பகரமாக ஃபல் யும்லில் வலியுஹு பில் அத்ல், அவருடைய பொறுப்புதாரி ஒன்றில் தந்தையாக இருக்கலாம் அல்லது பாதுகாவலாக இருக்கலாம் அல்லது பராமரிப்பவராக இருக்கலாம், யார் பொறுப்பாக இருக்கிறாரோ அவர் அந்த வாசகங்களை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பணிப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்தது ஏழாவதாக அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வஸ்தஷிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்ப்போம். அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கலை பதிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, அதை எழுதுவதற்கு எழுத தெரிந்தவர் உதவி செய்ய வேண்டும் என்று பணித்தது போல, அந்த வாசகங்களை கடன் எடுத்தவர் பொறுப்புதாரி, அதாவது யார் மீது சுமை இருக்கின்றதோ அவர் தான் சொல்ல வேண்டும் பணித்தது போல, அவரால் முடியாது விட்டால் அவருக்கு பகரமாக அவருடைய பொறுப்புதாரி அதை வாசகங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னது போல, பின்னால் அல்லாஹு தஆலா வஸ்தஷீது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், இரண்டு ஆண்களை சாட்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் கொடுக்கல் வாங்க செஞ்சால் எழுதணும் சொன்ன அல்லாஹு தஆலா, அது கட்டாயம் இல்லாவிட்டாலும் எழுவது விரும்பத்தக்கது, அதுதான் பாதுகாப்பானது, எல்லாருக்கும் அதுதான் மிக சிறந்தது. காலப்போக்கில் மறந்துடுவோம்.
சஹாபாக்களுக்கிட்டே நடந்திருக்கு. அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் எடுத்திருந்தாங்க. இல்லை அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடன் எடுத்திருந்தாங்க. அப்போ காலப்போக்கில் உஸ்மான் மறந்துட்டாங்க. எவ்வளோ எடுத்தேன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ சாது அம்ர் பின் ஆஸ் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட கடன் எடுத்து 4000 தீனாரம் சொல்லி போட்டு. உஸ்மான் சொல்கிறாங்க இல்லை நீ எடுத்தது 8000 சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ மனிதன் சஹாபாக்களுக்குள்ளே எப்படி மறதி ஏற்படும் சொன்னால் இதை எழுதியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கு 2 பேரும் சாட்சியை வச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பணிக்கிறான் பின்னால் அவர்கள் இருவரும் சர்ச்சைப்பட்டு உமர் அவரோட போகிறாங்க. அப்போ கடைசியில் 4000 தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த கடனை திருப்பி கொடுக்குறாங்க. உஸ்மான் அவர்கள் திருப்தி அடைகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கல் செய்தால் ஒன்று எழுதி கொள்ளுங்க, 2வது 2 ஆண்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்போ சாட்சி ஆண்கள் தான் அசல் அடிப்படை. சாட்சிக்கு ஆண்களை தான் சாட்சியாக்க வேண்டும் என்பது அடிப்படை ஆரம்பம். அதே நேரத்தில் சாட்சி என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சம். குறிப்பாக சமூக வாழ்க்கையில் சாட்சி என்பது கட்டாயமான ஒன்று. பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். இது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் கூட இங்கே சாட்சி தேவைப்படும் மனிதனுக்கு. சாட்சி என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. இதனால் இஸ்லாம் இந்த சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சாட்சி இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சாட்சி இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பின்னால் அந்த ஹதீஸ் வரும். மனிதர்கள் வாதிடுவது போல, உரிமைகளை கேட்பது போல கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அதாவது ஒரு காதிட்ட தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கிட்ட 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு இவர் எனக்கு கடன் தர வேண்டிய போட்டு, அவர் சொல்றாரு இல்லைன்னு சொல்லி போட்டு, நான் அவருக்கு கடன் கொடுக்க இல்லைன்னு சொல்லி போட்டு. அப்போ இந்த இடத்துல கடன் எனக்கு தர வேண்டியிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் அதுக்கு ஒரு அத்தாட்சியை கொண்டு வரணும். கடன் மட்டுமல்ல, பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை சுமத்தக்கூடியவர் யாராக இருந்தாலும் அதற்கு அத்தாட்சியை கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையினத்து அலல் முத்தாயி, யாரு வாதியாக இருக்கிறாரோ அவர் அதுக்குரிய அத்தாட்சியை கொண்டு வரணும். எழுத்து மூலம், சாட்சிகள் மூலம் இதுக்குரிய அத்தாட்சியை முன்வைக்கணும். அப்படி ஒன்றுமே இல்லையா, எடுபடாது. மறுப்பவர் என்ன செய்ய வேண்டாம், சத்தியமாக நான் அப்படி கடன் எடுக்கல, சத்தியமாக நான் அப்படி செய்யல, சத்தியமாக நான் மோசடி செய்யல என்று சத்தியம் பண்ணினா ஏற்கத்தான் வேணும். இதான் இஸ்லாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இன்றைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. ஆனால் ஒன்றுக்கும் பையினா இல்லை, ஒன்றுக்கும் அத்தாட்சி இல்லை. சுப்ஹானல்லாஹில் அலீம். எனவே எவராக இருந்தாலும் குற்றம் சுமத்தினால் அதற்குரிய அத்தாட்சியை கொண்டு வர வேண்டும். ஒன்று எழுத்து அல்லது சாட்சி. இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரையில் வீடியோ கொடுக்கல் வாங்க செய்த வீடியோ எடுத்துக்கொள்ளலாம், பெரிய அத்தாட்சி. ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். பிரீஃப்கேஸை கையில் கொடுக்குறாரா, ஃபோட்டோ எடுத்துக்கோ. சுப்ஹானல்லாஹ். அல்லது கொடுத்தபடிக்கு அத்தாட்சி கொண்டு வா, சாட்சி கொண்டு வா. அப்படி ஒன்றும் இல்லையா, மறுப்பவர் சத்தியம் செய்ய வேண்டியதான், நான் எடுக்கல அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். அதான் ரசூல் சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் சொல்வது போலவெல்லாம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால், லத்தஹா ரிஜாலுன் திமாஅ கௌமின் வ அம்வாலஹும், அதாவது சில மனிதர்கள் சிலருடைய சொத்துகளையும் இரத்தங்களையும் தங்களுக்கு உரிமை கொண்டாடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். வலாக்கின் அல் பையினத்து அலல் முத்தஇ வல் யமீனு அலா மன் அன்கர். என்றாலும் பிரச்சனையை கொண்டு வந்தவர், வழக்கை முன்வைத்தவர், வாதியாக இருப்பவர், குற்றத்தை சுமத்துபவர்,
அதற்குரிய பையினாவை அத்தாட்சியை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மறுப்பவர் சத்தியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரு யூதனுக்கும் ஒரு சஹாபிக்கும் இடையில் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ், ஒரு யூதனுக்கும் ஒரு சஹாபிக்கும் இடையில் பிரச்சனை. உண்மையிலேயே சஹாபி உண்மைதான் சொல்றாரு, பிரச்சனை ரசூலுட்ட வருது. இப்போ ரசூலை கேட்குறாங்க, பையினா கொண்டு வா. சஹாபி சொல்றாங்க, நீங்க சொல்ற வாதத்துக்குரிய அத்தாட்சியை கொண்டு வாங்க. அவர் சொல்றார், யாரெல்லாம் ஒன்றுமே இரட்டு இல்லை. அப்போ வேற வழி இல்லை, யூதன் சத்தியம் செய்கிறான், வழி வேற வழி இல்லை. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் யூதன், அவன் எப்படியும் சத்தியம் செய்வான், இருந்தாலும் வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதனால குற்றம் சுமத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சொல்றேன் நான், குற்றம் சுமத்தினால் அதற்குரிய அத்தாட்சியை கொண்டு வர வேண்டும். ஆரம்ப காலத்தில் எழுத்திருந்துச்சு, அல்லாஹ் சொன்னது போல வக்துவு எழுதி கொள்ளுங்க, அத்தாட்சி அல்லது சாட்சிகள் என்று ரெண்டும் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? நவீன காலத்தில் இன்றைக்கு அல்லாஹ் இருக்கிறதுனால நிறைய கேமரா இருக்குது, வீடியோ எடுத்துக்கொள்ளலாம், கொடுக்கிறதையும் எடுக்கலாம், எடுக்கிறதையும் எடுக்கலாம், அல்லது ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அதையும் பிரச்சனை தான் இன்றைக்கு. ஏண்டா இன்றைக்கு பார்த்தா ஃபேஸ்புக்கில் எல்லாம் பொய்யான பேரில் ஃபேஸ்புக்கை திறந்து இட்டு கட்டி போடுறானுங்க இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ், செய்திகளை பாருங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உலகத்தில் நடக்காத காரியங்களை நடக்கிறபடி போடுறான் இன்றைக்கு. எல்லாம் திருச்சி போட்டாங்க இன்றைக்கு, இட்டு கட்டி செய்தி போடுறாங்க இன்றைக்கு, லா ஹவுலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால அதுவும் பிரச்சனை தான் இருக்கு இன்றைக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அதாவது அல் பையினத்து அலல் முத்தஇ வல் யமீன் அலா மன் அன்கர். இந்த இடத்துல சாட்சியம் மிக முக்கியமான ஒரு அம்சம். நாம் எந்த ஒரு பிரச்சனையை முன்வைப்பதாக இருந்தாலும் கூட அதுக்குரிய சாட்சியங்கள் இருக்கணும். இப்போ கோர்ட்டுக்கு போனால் கூட, அதாவது காபிரான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போனாலும் கூட சாட்சியை தான் கொண்டு வரைஞ்சிருப்பான். சோடிக்கலாம், பின்னால் வருது ஹதீஸ், சாட்சி சோடிக்கலாம், ஆனால் மிக பயங்கரமான குற்றம் பின்னால நாங்கள் பார்க்கலாம். அதனால இந்த சாட்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது ருக்னுன் அஸாஸியுன் ஃபீ நிஸாமில் கதா அல் இஸ்லாமி, இஸ்லாத்துடைய பார்வையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் சாட்சி என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதை கொண்டுதான் நீதி நிலைநாட்டலாம், அதை கொண்டுதான் உங்களுடைய உரிமையை எங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம், அதை கொண்டுதான் இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இந்த சாட்சி விஷயத்தில் மிகவும் கடுமையாக நடந்திருப்பதை நாம் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக சாட்சி சொல்ல வேண்டாம். மறுப்பது ஹராம், கண்டதை சொல்லாம மறுப்பது ஹராம். அதே மாதிரி இட்டுக்கட்டுவது மிக பெரும் குற்றம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக பாரதூரமானது. கோர்ட்டுகள் பார்க்குற இன்றைக்கு பொய்யான சாட்சிகளை சோடிக்கிறாங்க. காசை கொடுத்தா போய் சாட்சி சோடிச்சாச்சு, சோடித்த பிறகு அவன் சொல்லி கொடுத்ததை சொல்லுவான். அவன் கண்டவும் இல்லை, காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நடந்த சம்பவம், அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கவும் இல்லை. மாறாக அவனுக்கு காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க, அவனை சொல்லிட்டு போறான். இதுக்கு ஷஹாதத்து ஜூர் என் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் குறிப்பிடுகின்றார்கள். இதனால் தான் இஸ்லாம் சாட்சியாளருக்கு சில நிபந்தனைகள் வைத்திருக்கின்றது. முதலாவதாக அதாலத். சாட்சி சொல்பவர் எல்லாரும் சாட்சி சொல்ல நீதியானவராக இருக்கணும். 5 நேரம் தொழக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, பக்குவமான, உண்மை பேசக்கூடிய மனிதனாக இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் பொய் பேசக்கூடியவன் அல்ல என்று மக்கள் தீர்மானிக்கணும். அப்படிப்பட்டவன் தான் சாட்சி சொல்ல வேண்டும். அதாலத். ஆரம்ப காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த காலங்களில் ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி ஐம்மாக்கள், இமாம் புகாரியா இருக்கலாம், இமாம்
முஸ்லிமாக இருக்கலாம், அல்ல நசாயியாக இருக்கலாம், அல்ல அதுக்கு முந்தி வந்த ஐமாக்களான ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது முஹம்பல் போன்றலாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஹதீஸை ஏற்றுக்கொள்றதுக்கு நீதியான சாட்சியை எதிர்பார்த்திருக்காங்க. கொஞ்சம் கூட சறுக்கக்கூடியவராக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஒரு முறை புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்காக அவர் ஒரு மாதம் பிரயாணம் செய்து இந்த இடத்துல அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு போகிறாங்க அந்த ஹதீஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி. அங்கே போகிற இடத்துல அவர் நீதியானவன் தான் கேள்விப்படுது அவருக்கு. அவர் போகிற இடத்துல அவங்க பார்க்குறாங்க, அவன் தன்னுடைய ஒட்டகத்துக்கு தீன் கொடுக்கறதுக்காக, அது பிடிக்கிறதுக்காக வேண்டி கூடையில் தீன் இல்லாமல் வெறும் கூடையை காட்டி கூப்பிடுறான். பார்த்து போட்டு திரும்பி போயிட்டாங்க. புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மாதம் பிரயாணம் செய்து ஒரு ஹதீஸ் இருக்கிறதுக்காக வந்தது. இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு திரும்பி போயிட்டாங்க. அதாவது தன்னுடைய ஒட்டகத்தையே தீனில்லாத கூடையை காட்டி ஏமாற்றக்கூடியவன் எப்படி ஹதீஸில் நேர்மையாக இருப்பான் என்று அவனை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார்கள். இதனால தான் அன்றைக்கு இமாம் புகாரி வந்து ஹதீஸுகளை மிக உயர்ந்த தரத்துக்கு நிற்குது. குர்ஆனுக்கு அடுத்தபடியில் சஹீஹான ஒரு கிரந்தம் இருக்கும் சொன்னால், சரியாக எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் இருக்கும் சொன்னால் சஹீஹ் புகாரி, அதுக்கு அடுத்து சஹீஹ் முஸ்லிம். அவ்வளவு பாரதூரமான நிபந்தனைகளை சாட்சி இடத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எனவே சாட்சி சொல்பவர் ஆதிலாக இருக்க வேண்டும், நேர்மையானவர். எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? தொலைலன்னு சொன்னா எப்ப நேர்மையாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் அச்சம் இல்லைன்னு சொன்னா எப்ப நேர்மையாக இருக்க முடியும்? கொடுக்கல் வாங்க பொய் சொல்றதாக இருந்தா அவன் நேர்மையானவன் அல்ல. எனவே சாட்சி சொல்பவன் நேர்மையானவனாக இருக்க வேண்டும், முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, வயது வந்தவராக இருக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கையில, சின்ன பிள்ளைக்கு அதாவது அந்த சாட்சி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. மூன்றாவதாக தப்த் வஅதமு தனாகுத், சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கணும். சாட்சி சொல்றது கண்ணால் கண்டது அப்படியே தெளிவாக சொல்லணும். தனாகுத் இருக்க, முன்னுக்கு பின் முரணிக்கப்படா, முன்னுக்கு பின் முரணிக்கக்கூடாது. நான்காவதாக அவரை பற்றி சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் காசிக்கு சாட்சி சொல்கிறவர் அப்படி சந்தேகம் இருந்துடப்படா. ஆனால் இவங்கெல்லாம் போத்தல் அடிக்கிறவங்க அப்படின்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் கஞ்சா அடிக்கிறவங்க, போதைக்கு அடிமையானவங்க, கண்டதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சந்தேகம் வரக்கூடாது. அல்லது மார்க்கத்தில் எந்த விதமான பற்றும் இல்லை என்ற சந்தேகம் வரக்கூடாது. அதே போல பக்க சார்பாக நடக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது. இப்படி 5 நிபந்தனைகளை அதாவது ஐம்மாக்கள் ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்வதற்காக விதிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு யார் சாட்சி சொல்றது? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அதாவது சாட்சியாளர் எப்படி இருக்கணும்னா மிம்மன் தர்தௌன மினஷ் ஷுஹதா, அதாவது உங்களால் பொருந்தப்படக்கூடாது இருக்கணும், நல்லவன் என்று முடிவெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். ஒன்றுக்கு மேலே காவாலியான சாட்சிக்கு இருக்கலாம், அவனோட சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஹதீஸில் பார்க்குறோம், ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், லவ் யுஅத்தன் நாசு பிதஅவாஹும் லத்தஹா ரிஜாலுன் திமாஅ கௌமின் வ அம்வாலஹும், மனிதர்கள் வாதிடுவது போலவெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டால் மனிதர்களில் சிலர் இன்னாருடைய இரத்தங்களையும் இன்னாருடைய பொருள்களையும் தங்களுக்கு உரிமையானது என்று வாதிடுவார்கள். என்றாலும் வலக்கின்னல் பையினத்து அலல் முத்தஇ, வாதிடுபவன் தனக்குரிய அத்தாட்சியை முன்வைக்க வேண்டும். வல் யமீனு அலா மன் அங்கர், மறுப்பவன் சத்தியம் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இந்த பொய் சத்தியத்தை எங்களுக்கு எச்சரிக்கும் போது பின்வருமாறு குர்ஆன் சொல்லலாம். சூரத்துல் ஹஜ்ஜில் 22ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறும்போது, ஃபஜித்தனிபு ரிஜ்ஸ் மினல் அவ்தான் வஜித்தனிபு கௌல ஸூர், அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சாட்சி உண்மை பேசுவது பொய் சொல்வதை பற்றி சொல்லும்போது முன்னால சொல்றான், ஃபஜித்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்தான், சிலைகளின் அசுத்தங்கள் என்று நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள்.
இந்த ஷிர்க்கிலிருந்து நீங்க கொள்ளுங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய ஷிர்கல் சிலைகள் இருந்து நீங்க உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க முதல்ல. அதோட வஜிதனிபு கௌல ஜூர், அதே மாதிரி பொய்ச்சாட்சியம் சொல்வது பொய் சொல்வதிலிருந்தும் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உனப்பிஉகும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் மிக பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? பெரும்பாவங்கள் ஏராளம். சில உலமாக்கள் 70க்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள் இருப்பதா சொல்றாங்க. தஹாபி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அல் கபாயிர் என்று எழுதி போட்டு பெரும்பாவங்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் ஏராளமான பெரும்பாவங்களை குறிப்பிடுறாங்க. இந்த பெரும்பாவங்களிலும் மிக பெரும் பாவங்கள் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க. குல்னா பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்லுங்க என்று சொன்னார்கள். கால அல் இஷ்ராக்கு பில்லா, முதலாவது பெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதை வேற பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் எதையும் செய்வான், அவன்கிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கவே முடியாது. இரண்டாவது ஆச்சரியார் உக்கூக்குல் வாலிதைன், தனது பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவன். அல்லாஹு அக்பர். உக்கூக்குல் வாலிதைன் தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் பின்னால அது சம்பந்தமான வசனங்கள் வரும்போது தனியாக பேசுவோம். பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது இந்த பெரும்பாவங்களில் இரண்டாவது பெரும்பாவம். மூன்றாவது வக்கான முத்தக்கியான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு பெரும்பாவங்களையும் சொல்லும் போது சாய்ந்து கொண்டிருந்தார்கள். முத்தக்கியான், கையை ஊண்டி சாய்ந்து கொண்டிருக்காங்க. ஃபஜலஸ, எலும்பி உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா பின்னால சொல்ல போற விஷயத்தில் பாரதூரத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்திருக்காங்க. ஃபஜலஸ் ஃபகால, சொன்னார்கள், அலா வ கௌலு ஸூர், அறிந்து கொள்ளுங்கள் பொய் செய்தது, பொய் சொல்லுவது பெரும்பாவம். அலா வ ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது என்று இரண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஃபமா ஸால யுகர்ரிருஹா, நிறுத்தாம திருப்பி திருப்பி எழுக்கிறாங்க. அலா வ கௌலு ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர், பொய் சொல்வது, பொய் சாட்சியம் சொல்வது மிக பெரும் பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்காங்க. அவருடைய பாரதூரத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூல்லா கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, இப்படிலாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பதனால சொல்றாங்க, குல்னா யா லைதஹு சகத், ரசூல்லா மௌனமாகி அமைதியானால் நல்லா இருக்குமே என்று சஹாபாக்கள் கருதுகின்ற வரைக்கும் தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸில் பார்க்கிறோம். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. ஆகவே சாட்சியம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகுக்கக்கூடியதான் சாட்சியம். சாட்சியம் இல்லாத பட்சத்தில் நீதியாக தீர்க்க முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுத்துட்டாங்கன்னு அதுக்கு பிறகு யாரால முடியும்? சஹாபி உண்மையை தான் பேசுகிறாரு. யார சொல்லலாம், இந்த யஹூதியனுடைய அதாவது வயலை பிடிச்சு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தாட்சியை கொண்டாங்கன்னு ரசூல்லா, அல்லது சாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ரசூல்லா. இதே மாதிரி அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவனோட திர காணாமல் போயிட்டு, திர என்றால் யுத்தத்தின் போது அணியக்கூடிய கவசம், அந்த கவசம் காணாமல் போயிட்டு அதை யூதன் கலவரத்துட்டான். அப்போ ஷுரைஹ் என்ற காது இடத்துல தீர்ப்புக்கு போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும். அல்லாஹு அக்பர். அப்புறம் என்ன கேட்கிறாரு, சாட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு. சாட்சி இல்லை, தீர்க்கப்பட்ட யஹூதி சார்பா. அப்போ அவன் பார்க்குறான், இவ்வளவு நேர்மையான மார்க்கமா இஸ்லாம் என்று சொல்லி போட்டு திருப்பி கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு அக்பர். அதனால சாட்சியம் என்பது மிக முக்கியமான ஒன்று, மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால
நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தால் எழுதி கொள்ள வேண்டாம், அதற்கு 2 சாட்சிகளை கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பணிக்கிறான். இந்த சாட்சி நேர்மையானவராக நீதியானவராக இருக்க வேண்டும் என்பதையும் கட்டாயப்படுத்துகின்றான். பொய்ச்சாட்சியம் சொல்வது இஸ்லாத்தின் பார்வையில் மிக பெரும் பாவங்களில் ஒன்று. மிக பெரும் பாவங்கள் ஒன்று. பொய் சொல்பவன் அதுக்கு பிறகு எதையும் செய்வான், எதையும் செய்வான். ஏன்னா அது பொய் சொல்லி பழகினா எதையுமே மறுக்கிறது சான்ஸ் செய்யுது. அதனால் இந்த சாட்சி விஷயம் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுவது ஃபைல்லம் யகூனா ரஜுலைனி வரஜுலும் அம்ரஅத்தான். உன்னால சொல்லப்படுச்சு வஸ்தஷீது ஷஹீதைனி மிர்ரிஜாலிக்கும், வஸ்தஷீது ஷஹீதைனி மிர்ரிஜாலிக்கும், ஆண்களிலிருந்து 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா படிக்கிறான். சரி, இப்போ ஆண்கள் 2 பேரும் இல்லை, சாட்சி சொல்றதுக்கு ஆண்கள் 2 பேர் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி இல்லைன்றால் ஒரு ஆணும் 2 பெண்களும் சாட்சி சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கணும், மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, உங்களால நேர்மையானவர் நீதியானவர் ஒழுக்கமானவர் பண்பானவர் அல்லாஹ்வை அச்சமுள்ளவர் என்று தீர்மானிக்கப்படக்கூடிய நல்லவர்களாக இருக்கணும். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு 2 பெண்களை சமப்படுத்துறான் சாட்சி விஷயத்தில். இது கொஞ்சம் தற்காலத்தில் சர்ச்சை கிளப்பீர். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் 2 ஆண்கள் சாட்சி சொல்வதற்கு இல்லை என்று சொன்னால் ஒரு ஆணையும் 2 பெண்களையும் சாட்சியாக வச்சுக் கொள்ளுங்கள் சொல்றான். சொல்லி போட்டு பின்னால சொல்ற அல்லாஹ் தஆலாக்குரிய காரணத்தை, அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுல் உக்ரா, சில வேளை ஒருத்தி மறந்துடுவாள், மற்றவள் அவளுக்கு ஞாபகம் ஊட்டுவாள். இப்ப பெண்களை பொறுத்தவரை சாட்சி விஷயத்தில் சில வேளை மறந்துடக்கூடும், ஆண்களை போன்று அல்ல, வித்தியாசம் இருக்குது. இங்க நாங்க பார்க்கிறோம், ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் அல்லாஹ் தஆலா சாட்சி விஷயத்தில் சமப்படுத்துறான். இதற்கான பதிலை ஏன் என்று யாராவது கேட்டால், ஏன் ஒரு ஆணுக்கு 2 பெண் சமமாக வேண்டாம்? தற்காலத்தில் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான். சொத்துரிமையில் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. ஏன் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்று வாதிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தஸ்லீமா நஸ்ரீன் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் சேர்த்த ஒரு பெண், ஆண்களுக்கு 4 திருமணம் முடிக்கணும், பெண்களுக்கும் 4 திருமணம் முடிக்கணும் சொல்லி வாதிட்டாள். நவுது பில்லா. அவட அக்கறை பாருங்க. உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், படைத்த ரப்புக்கு தெரியும் எங்களை. ஆண்கள் இருந்தால் 2 பேர் ஆண்கள் சாட்சியை வச்சுக் கொள்ளுங்க, அப்படி முடியாவிட்டால் ஒரு ஆணுக்கு பகரமா 2 பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, ஒருத்தி மறந்தால் மற்றவள் அவளுக்கு ஞாபகம் ஊட்டுவாள் என்று அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க பார்க்கிறோம், இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஆமலாத் விஷயத்தில் அந்த காலத்தில் பெண்கள் கூடுதல் சம்பந்தப்படல. முஆமலாத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பிட்ட சில பெண்கள் தான் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. உதாரணமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி, மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய வர்த்தகர். எந்த அளவுக்கு சொன்னா, மக்கால் இருக்கக்கூடிய
தங்களுடைய வியாபார சரக்குகளை பல நூற்றுக்கணக்கான ஒட்டங்களை சுமந்து கொண்டு ஷாம் போன்ற நாடுகளுக்கு போக அனுப்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி இன்றைக்கு ஜப்பானிலிருந்து, சைனாவிலிருந்து அல்லது இது போன்ற இன்னும் இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது போல இவங்க மக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி. ஆனால் அந்த காலத்தில் வேறு யாரும் வியாபாரியா பெண்களாக இருந்த வரலாறு இல்லை. ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் நிறைய பேர் வியாபாரத்தில் ஈடுபட்டுங்க. அபூ சுஃபியான் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் அபூ சுஃபியான வியாபார குழு அபகரிக்கிறதுக்காக தான் பத்ருக்கு போனாங்க. பத்ர் யுத்தமே ஏற்பட்டு அதனால தான். அப்போ வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூடுதலாக ஈடுபட்டவர்கள் ஆண்கள் தான். அவர்களுக்கு தான் பரிச்சயம் இருக்குது. எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். கூடுதலான பெண்கள் அப்படி சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. இதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. ஹஷ்யத அன் யன்ஷா பிஸபபி கில்லத்தி ஹிப்ரத்தியா ஃபில் முஆமலாத். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இல்லா தன்மை. ஆண்களை பொறுத்தவரையில் ஈடுபட்டு அனுபவம் இருக்குது. அதனால பெண்கள் இதில் சம்பந்தப்பட்டால் அவர்கள் ஒருவருக்கு பகரமாக இருவர் இருக்க வேண்டாம். ஒருத்தி மறந்தால் மற்றவர் ஞாபகம் ஊட்டுவதற்கு என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. பெண்கள் மன்னிக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருவோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிம் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. சொல்றாங்க ஒரு முறை, மா ராயிது மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின் அக்லப லி லுப்பின் மின்குன்ன. கடுமையான வார்த்தை. பெண்கள் மன்னிக்க வேண்டாம். இது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அக்ல்ல குறைபாடுடைய, மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்தில் குறைபாடுடைய, கூறிய மதிநுட்பமுடைய ஆண்மகனை அவருடைய அறிவையே செயலிழக்க செய்யும் அளவுக்கு உங்களை விட திறமைசாலிகளான வேறு யாரை நான் பார்க்கவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கடுமையான ஒரு வார்த்தை. பெண்களை பொறுத்தவரையில் நாகிசாத் அக்ல், அவங்களுக்கு புத்தி குறைவு, மார்க்க விஷயத்திலையும் குறைபாடு. அதே நேரத்தில் மிக திறமசாலியான மதிநுட்பமுடைய ஒரு ஆணை கூட செயலை கிழிஞ்சிடும். அப்படிப்பட்டவர்கள் பெண்கள், அப்படியானவர்களால் உங்களை நான் பார்க்கிறேன் என்று பெண்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எலும்புற ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ் வமா நுக்ஸானுல் அக்லி வத்தீன், எங்கட அறிவு குறைக்கும் மார்க்க குறைக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. ஏத்தராத் அல்ல, ஏத்தராத் என்றால் மறுக்கிறது, மறுக்கல்ல, விளக்கம் கேட்கிறான். ஏன்? தப்பிக்கொள்றதுக்கு. ஆனா இன்றைக்கு ஏத்தராத் நடக்கிற, இன்றைக்கு பெண்களத்திலிருந்து மறுப்பு வருது. சில வரும் பின்னால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா அவனுடைய நுக்ஸானுல் அக்லுக்கு உதாரணம் என்னது? சாட்சி சொல்லும் போது ஒரு ஆணுக்கு பாரமா 2 பெண்கள் இருக்கும் சொல்றான் இல்லையா, அதுதான் அவனுடைய நுக்ஸானுல் அக்ல் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, மார்க்கத்தில் என்ன குறைபாடு சொல்றாங்க? ஹைது வந்துட்டா, நிஃபாஸ் வந்துட்டா தொழுகை இல்லை, திருப்பி தொழவும் தேவையில்லை, கதா செய்ய தேவையில்லை. ஆனா ஒரு ஆண் அப்படி இல்லை, நோயாளியை படுக்கலை தான் தொழுதாகணும், கண்டிப்பா தொழுதாகணும்.
ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரையில் பூ பெய்து விட்டால் ஹைதுடைய காலத்தில் தொழக்கூட ஹராம். நோன்பு பிடிக்கக்கூட ரமதான் மாத நோன்பாக இருந்தாலும் கூட நோன்பு பிடிக்கக்கூடாது, ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ரமதான்ல நோன்பை விடுறா, நோன்பை திரும்ப கதா செய்கிறாங்க. ஆனால் என்னதான் கதா செஞ்சாலும் கூட ரமதான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு ஈடாகுமா? யோசிக்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது அவனுடைய நுக்சானுல் அக்ல், அக்குடைய குறைபாட்டுக்கும் மார்க்கத்துடைய குறைபாட்டுக்கும் விளக்கம் சொன்னார்கள். தம்குதுல்லையாலி மாத்துசல்லி, பல நாட்கள் அப்படியே உட்கார்ந்துடுறா, தொழுகை இல்லை. வதொப்திரு பி ரமதான், ரமதான நோம்பை பிடிக்கிறா, இல்லை நோம்பை விட்டுடுறா. பஹாதா நுக்சானுத்தீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்றாங்க. அடுத்த ஹதீஸில், அது முஸ்லிமில் பதிவாக இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நோக்கி சென்றார்கள். கூட்டம் வைக்கிறாங்க பெண்கள் நோக்கி போறாங்க. போய் சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். வஅக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், மேலும் இஸ்திக்ஃபார் செய்வதை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று பெண்களை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லி போட்டு காரணத்தை சொல்றாங்க. பைன்னீர ஐத்து குன்ன அக்ஸர அஹ்லின்னார், ஏன்னு சொன்னா நரகத்தில் நான் பார்த்தேன் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நஊது பில்லாஹ். யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அதிகமாக தர்மம் செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கான காரணம் என்ன? நரகத்தில் அதிகமாக உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பவும் ஒரு பெண்மணி எழுப்பி நிற்கிறான், கேட்கிறா வந்து, யா ரசூலல்லாஹ், வமாலனா யா ரசூலல்லாஹ் அக்ஸர அஹ்லின்னார், எங்களுக்கு என்ன பிடிச்ச கேடு, நாங்கள் எல்லாரும் நரகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் என்ற தோரணையில் கேள்வி வைக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால துக்ஸிர்னல் லஅன், அதாவது சபிக்கிறத கூடுதலாக பயன்படுத்த பெண்கள் தான். துக்ஸிர்ன, அதிகமாக சபிப்பவர்கள் பெண்கள். வதக்ஃபுர்னல் அஷீர், அப்புறம் என்ன சொன்னா, கணவன் எவ்வளவுதான் நலவு செய்தாலும் நான் என்ன சுகத்தை கண்டே தான் கேட்பான். இதான் பொம்பளுடைய வழக்கம். அல்லாஹ் சொல்ற, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வதக்ஃபுர்னல் அஷீர், கணவன் எப்பொழுதுதான் அவன் செய்தாலும் கூட நான் அவன்கிட்ட என்ன சுகத்தை கண்டேன் தான் கேட்பான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொல்லி போட்டு, மா ரஐது நாகிசாத்தி அக்லின் வ தீன் அக்லப லிதி லுப்பின் மின்குன்ன, அதாவது நாகிசாத் அக்கல்னால் அறிவு குறைவில், தீனில் குறைபாட்டில் உங்களை போல யாரையும் நான் பார்க்கல. அதே நேரத்தில் மிக புத்தி கூர்மையில் ஒரு ஆணையும் அவருடைய அறிவையும் செயலுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அசீஸுடைய மனைவி மயக்கினது போல, சுப்ஹானல்லாஹ். யூசுப் யாரு? நபி. ஆனா ஒரு சாதாரண பெண்மணி அவங்கள மயக்க பார்த்தாங்க, ஆனா தப்பிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்தார் அவங்கள. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்ததுனால தப்பி கொண்டாங்க. சரியா என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் அந்த பெண்மணி கேட்குறா, என்ன நுக்சானுல் அக்ல், அதே மாதிரி நுக்சானு தீன் யார் விளக்கம் சொல்றாங்க. அதாவது நுக்சானுல் அக்ல் வந்து 2 பெண்களுக்கு ஒரு ஆண் சமம் இருக்கிறாரு சாட்சியில். மார்க்க விஷயத்தில் ஹைது நிபாஸ் வந்தால் தொழுகை இல்லை, நோன்பு காலத்தில் நோன்பு இல்லை என்று விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் முஸ்லிமாக இதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், அதாவது இது நாங்களாக தெரிவு செஞ்ச சட்டம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும் வஇல்லம் தகுனா ரஜுலைனி ஃபரஜுலும் வம்ரஅதானி, ஆண்களாக இருந்தால் 2 ஆண்களை சாட்சியை வச்சுக்கொள்ளுங்க,
இல்லாத பட்சத்தில் ஒரு ஆணையும் ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்களையும் சாட்சியாக வச்சுக் கொள்ளுங்க. அதற்கான காரணத்தையும் பின்னால் அல்லாஹ் சொல்றான், அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமா அல்-உஹ்ரா. ஒருத்தி மறந்தால் மற்றவர் அவருக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக என்று அல்லாஹு தஆலா அதை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஹதீஸிலையும் இதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன. அடுத்த பாடத்தில் பார்ப்போம். நேரம் போயிட்டு. வல்லாஹு ஆலம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை புரிந்து கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி வெற்றி பெற அருள் புரிவாராக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.